नमस्ते व्यूअर्स। आज आइए एपिसोड 90 வந்து பார்க்க போகிறோம். 90 கிட்டத்தட்ட வெரி குட் திங்ஸ் हैव डन। நல்லா लर्न பண்ணிட்டு இருக்கீங்க। एपिसोड 90 में आप एक आसान काम करने वाले हैं। बहुत आसान काम है। आपको मालूम है प्रेजेंट परफेक्ट एंड पास्ट परफेक्ट क्या है? प्रेजेंट परफेक्ट को क्या बोलते हैं हम हिंदी में? आसन्न भूतकाल இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்கிறோம்? பூர்ண பூத்தகால்னு சொன்னோம். தமிழ் இங்கிலீஷில் எப்படி வரும்? स्वाति ने पाठ पढ़ा इस पास्ट टेंस। स्वाति read the lesson. स्वाति had read the lesson, past perfect है। स्वाति has read the lesson, present perfect। has have போட்டா present perfect had போட்டா past perfect உங்களுக்கு வரும்। இது ரொம்ப சிம்பிளாக இதில் மாத்திரம், அதனால தான் இதே சென்டென்சஸை நான் உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கேன். Now we are going to give a small changes, give a small change in each and every sentence. இப்போ பாருங்க, இப்போ என்ன சொன்னோம்? முதல்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்ப்போம். தமிழில் எப்படி சொல்லுவோம் அதை? சுவாதி நீ பாட் படா, சுவாதி பாடம் படித்தாள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி சொல்லுவோம்? சுவாதி பாடம் படித்திருக்கிறாள் இல்லையா? அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது பேசிவ் வாய்ஸ் எப்படி மாறும்? பாடம் சுவாதியால் படிக்கப்பட்டு இருக்கிறது. இது படிக்கப்பட்டது, இங்கே இருக்கிறது படிக்கப்பட்டு இருக்கிறது, அவ்வளோதான். இதில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் கூட நம்ம நீ அப்ளை பண்ணணும் இல்லையா? யூ ஷுட் நோ தட் வெரி கிளியர்லி. என்னென்னலாம் நீ அப்ளை பண்ணுறோம்? பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் டவுட்ஃபுல் பாஸ்ட். அதை நான் நெக்ஸ்ட் எடுக்கிறேன். டவுட்ஃபுல் பாஸ்ட்லேயே நீ அப்ளை பண்ணலாம். ஸோ 4ல் நீங்கள் நே அப்ளை பண்ணுறீங்க. அதனால இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பாருங்கள், நே அப்படியே இருக்கும். இதில் மட்டும் இருக்காது, எக்ஸப்ஷனல் கேசஸில் நே இருக்காது. இப்போ நம்ம சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண போகலாம். हम अभी परिवर्तन करेंगे. இப்போ புரியுதா உங்களுக்கு? we will do the changes. பரிவர்த்தன்னா தமிழ்லேயே சொல்லும் பரிவர்த்தன் சொல்கிறோம். பரிவர்த்தனைன்றது வேற, பரிவர்த்தன் சேஞ்ச். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? சுவாதினி பாட் படா என்ன முடியும்? है। இப்போ நான் சொல்றது எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நல்லா பார்த்துங்க. சுவாதி ने पाठ पढ़ा है எப்படி வந்தது? சுவாதி இருக்கிறதுனால ஆக்சுவலாக ஹே தான் முடியும், அதுக்காக முடியல, பாட்டுன்றதுக்காக வந்திருக்கு. பாட் படா है, பாட் சுவாதி से पढ़ा गया है, அவ்வளோதான். படிக்கப்பட்டு இருக்கிறது. இதே மாதிரி நீங்க இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். हमने पाठ पढ़ा என்ன வரும்? हमने पाठ पढ़ा है, நாங்கள் பாடம் படித்துள்ளோம். இங்கே ஹே வராது, ஹம் வந்து ஹே வராது. ஏன்? ஆஃப்டர் ஆடிங் மீ சி த ஆப்ஜெக்ட் ஒன்லி, டோன்ட் சி த சப்ஜெக்ட். இதை நான் வந்து n டைம்ஸ் ஐ ஹவ் ரிப்பீட்டட் இட் இல்லையா? அதனால அப்போ ஹம்சே பாட் படா கயா ஹே. இங்கே பாருங்க, இதுவும் அப்படியே தான் வரும். வெரி சிம்பிள். ஹம்சே பாட் படா கயா ஹே, நம்மால் பாடம் படிக்கப்பட்டு இருக்கிறது. உஸ்னே கோஷிஷ் கி, அவன் முயற்சி செய்தான் அல்லது அவள் முயற்சி செய்தாள். அவன் முயற்சி செய்து இருக்கிறான் இல்லையா? ஹி ஹே, அவ்வளோதான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஹே அல்லது ஹேன் தான் வரும். இது ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஹேல முடியும். ஹூ ஹோ இதெல்லாம் வரவே வராது. ஏன்னு சொன்னால் நே சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? நம்ம அந்த சப்ஜெக்டை பார்க்க மாட்டோம். அப்போ மே தும் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது. ஸோ உஸ்னே கோஷிஷ் கி ஹே, உஸ்ஸே கோஷிஷ் கி கயி ஹே இல்லையா? அவனால் முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது, பட்டுள்ளது இல்லையா? அடுத்தது லைலா நே லக்கடி லீ, லைலா நே லக்கடி லீ ஹே, லைலா ஹேஸ் டேக்கன் த உடன் லா, லைலா அந்த மரக்கட்டையை எடுத்திருக்கிறாள். லக்கடி லைலா சே லீ கயி ஹே, லைலாவால் அந்த மரக்கட்டை எடுக்கப்பட்டு இருக்கிறது. கிஸ்னே கானா காயா, யார் பாட்டு பாடினார்கள்? பாஸ்ட் டென்ஸ். who did sing the song? so who has sung the song? किसने गाना गाया है, யார் பாடியுள்ளார்கள்? பாஸ்ட் சாரி, இது வந்து இதில் வரணும், क्वेश्चन மார்க் வரணும். गाना किससे गाया गया है இல்லையா? யாரால் பாடப்பட்டுள்ளது, பாட்டு யாரால் பாடப்பட்டுள்ளது, பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு இங்கே क्वेश्चन மார்க் இருக்கு, प्लेस இல்லை. ஓகே, தென் मैंने पेंसिल से चिट्ठी लिखी, मैंने पेंसिल से चिट्ठी
लिखी है நான் பென்சிலால் கடிதம் எழுதியுள்ளேன் என்னால் பென்சில் மூலமாக கடிதம் எழுதப்பட்டுள்ளது लिखी है நல்லா கவனிச்சிங்க இந்த இடத்துல வந்து लिखी गई है द्वारा चिट्ठी लिखी गई है तुम कहां से पानी लाए நீ எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்தாய் past tense நீ எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்துள்ளாய் இல்லையா where from you brought the water இல்லையா இப்போ என்ன வரும் நீ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எக்ஸெப்ஷனல் கேஸ் ஸோ तुम कहां से पानी लाए இங்க நல்லா கவனிங்க ஹோ இங்க மட்டும் ஹோ வருது ஏன் ने is not applied so you have to follow the subject only तुम कहां से पानी लाए हो நீ எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்துள்ளாய் தண்ணீர் எங்கிருந்து உன்னால் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு வரும்பொழுது पानी तुमसे कहां से लाया गया है அதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் காட்டுது ஐயப்பன் ने शराब नहीं पी ने इस अप्लाई ஐயப்பன் ने शराब नहीं पी शराब नहीं पी है ஐயப்பன் ने शराब नहीं पी है அப்படின்னா என்ன ஐயப்பன் has not drunk liquor இல்லையா ஐயப்பன் has not drink liquor so ஐயப்பன் से शराब नहीं पी गई है ஐயப்பனால் மது குடிக்கப்பட்டிருக்கவில்லை இல்லையா கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும் அப்படி ஐயப்பனால் மது குடிக்கப்பட்டிருக்கவில்லை पैसिव வாய்ஸ்ல வரும் वे क्या बोले இங்க again no ने rule वे क्या बोले அவர் என்ன பேசினார் वे क्या बोले இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் हैं वे क्या बोले हैं what has he spoke இல்ல spoken has ना spoken வரும் what has he spoken என்ன அவர் என்ன பேசி இருக்கிறார் उनसे क्या बोला गया है ஏன்னா இந்த இடத்துல पैसिव வாய்ஸ்ல வரும்போது அவரால் என்ன பேசப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வரும் அடுத்தது अहमद ने सलीम से बातें की अहमद सलीमिடம் பேசினான் अहमद ने सलीम से बातें की हैं நல்லா கவனிங்க இந்த இடத்துல की புள்ளி வராது இந்த இடத்துல புள்ளி வரும் की हैं ஏன்னா बातें फेमिनिन प्लूरल फॉर्म सो बातें की हैं அகமதால் சலீமிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை அகமது மூலமாக நடத்தப்பட்டு இருக்கிறது அப்ப अहमद द्वारा सलीम से बातें की गई हैं देन शांता ने शिवजी की पूजा की है शांता has performed the puja to शिवा शांता से शिवजी की पूजा की गई है हमने काफी नहीं पिया हमने काफी नहीं पिया है हमने काफी नहीं पिया है we have not drunk coffee the coffee is has not been drunk by us இங்க எல்லாமே வரும்போது has னு வரதுனால எல்லாமே hasல தான் முடியும் हमसे पाठ पढ़ा गया है ன்னு சொன்னா இங்க என்ன வரும் हमने पाठ पढ़ा है we have read the lesson has not been read by us இங்க has வரதுனால இங்க has been போடுறோம் இங்கிலீஷ்ல வரும் அந்த மாதிரி so स्वाति ने पाठ पढ़ा है स्वाति has read the lesson இந்த இடத்துல என்ன வரும் स्वाति the lesson has not been read by ன்னு வரணும் இல்லையா past tenseல மாத்தும்போது வெறும் is அல்லது அங்க வாஸ்னு போடுறோம் சாரி இங்க வாஸ்னு போடுறோம் அங்க அங்கேயும் வாஸ் தான் வரும் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஆனா இங்க என்ன பண்றோம்னா has னு வரதுனால has been நெகட்டிவா இருந்ததுன்னா has not been வேற ஒண்ணும் கிடையாது again நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் हमने पाठ पढ़ा है we have read the lesson has not been read by us not is the lesson was not read na verum simple past tense மாறிடும் past இங்கிலீஷ்ல வரும் சோ அத நான் சொல்ல மறந்துட்டேன் இங்க has have னு இருந்ததுனா அங்க
சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஹேஸ் ஹேவ் போடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, अहमद से सलीम अहमद ने सलीम से बातें की हैं. என்ன வருது? Ahmad has spoken to Salim. The matter has been spoken with Salim by Ahmad. இல்லையா? has been. இந்த நாட் போடும்பொழுது தான் கொஞ்சம் லெட்டர் அதாவது சென்டென்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ हमने काफ़ी नहीं पिया, we have not drunk coffee, the coffee has not been drunk by us. காஃபி ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஹேஸ் போடுறோம். ஹேஸ் நாட் பீன் இங்கே நஹி நெகட்டிவ்ல வருதுனால அது மாதிரி வருது. ஸோ ஐ திங்க் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹவு டு மேக் த சென்டென்சஸ் அண்ட் ஹவு டு சேஞ்ச் இன் டு பேசிவ் வாய்ஸ். இதே பாஸ்ட் பர்ஃபெக்டில் ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். आपको मैं एक गृह काम देता हूँ. इससे ये इन वाक्यों को आप पास्ट परफेक्ट में बदलिए. बदलिएன்னா சேஞ்ச் பண்ணுங்க, பரிவர்த்தன் கீஜியே அப்படின்னு சொல்லுவோம். பதலியே பதல் பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல போட்டு தான் பதல்னு சொன்னா சேஞ்ச். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே பாஸ்ட் பர்ஃபெக்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்வாதி நீ பாட் படா ஹே, ஸ்வாதி ஹேஸ் ரெட் த லெசன். நீங்கள் என்ன செய்யணும், ஸ்வாதி ஹேட் ரெட் த லெசன் போடணும். எல்லாத்துக்குமே ஹேட் தான் போடணும். ஸ்வாதி ஹேட் ரெட் த லெசன். இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்கிறேன். स्वाति ने पाठ पढ़ा था. அந்த தா தே தி தி பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் செட் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை அங்கே போடுங்க இல்லையா? அதே மாதிரி இதை एंडिंग மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இங்கே एंडिंग சேஞ்ச் ஆகும். यू ट्राई इट, आप कोशिश कीजिए. हम अगले एपिसोड में मैं आपको इसका उत्तर देता हूँ. धन्यवाद.